ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் சூப்பரான வெண்டைக்காய் குர்குரே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட தோட்டத்துக்கு வந்தாச்சு. ரொம்பவே சூப்பராக வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷாக வெண்டைக்காய் பறித்து இன்றைக்கி குர்குரே சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மார்னிங் டைமில் அழகாக ஃப்ளவர், அந்த வெண்டைக்காயோட ஃப்ளவர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த எல்லா வெண்டைக்காயையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி சமைக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு காட்டன் டவல் எடுத்துகிட்டு வெண்டைக்காயில் ஈரம் இல்லாமல் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடணும். அப்போதான் நமக்கு எண்ணெயில் போடும்போது எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். அதுக்காக எல்லா ஈரத்தையும் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடணும். இப்போது இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயோட மேல் பகுதியையும் அடிப்பகுதியையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி நீளமாக கட் பண்ணிடலாம். இப்போது இதில் உள்ள சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எப்படின்னா, நம்ம சீட்ஸோடு போட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அது எண்ணெய் ஃபுல்லாகவுமே ஒரே சீட்ஸ் தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக நம்ம இதில் உள்ள சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் இது மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த சைஸு கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் ஒல்லியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் மொத்தமாக இருக்கக்கூடாது. மீடியமாக இருந்தால் தான் நமக்கு கருகவும் கருகாது, கரெக்டாக வெந்து பொரிஞ்சு வரும். இந்த சைஸு கரெக்டானது. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணலாம். இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு லெமன் எடுத்துகிட்டு அதை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம். அந்த சாறு இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த லெமனோட சாரும் உப்பு சேர்ந்து எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் நான் மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் 1 ஸ்பூனு பச்சரிசி மாவு, 2 ஸ்பூனு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லா வெண்டைக்காயிலையும் இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும்.
அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக போதும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இது மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நமக்கு நல்லா கிளற இதோட நல்லா மசாலா அந்த மாவு எல்லாமே இதில் நல்லா சேர்ந்துடும். இப்போது இந்த பதத்துக்கு வந்துடும். நமக்கு ஒரு பக்கம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் குர்குரே. இது தயிர் சோறு, லெமன் ரைஸு, பருப்பு சாதம், சாம்பார் இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த எண்ணெயில் பபிள்ஸ் எல்லாமே நின்றுச்சு. இப்போது கரெக்டான ஸ்டேஜு. இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம். நமக்கு சூப்பரான வெண்டைக்காய் குர்குரே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக வந்துச்சு. ஓகே, தேங்க்யூ, பாய்.